ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு ஜாப் எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, எஸ்பெஷலி பிபிஓ ஜாப் வந்து எப்படி ஐடி ஜாப்க்கு மூவ் ஆகிறது. ஐடிலே அகெயின் வி ஹாவ் நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டெவலப்பிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஐடியில் சப்போர்ட் இருக்கும், ஐடியில் சர்வர் மெயின்டெனன்ஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் இருக்குது, ஐடியில் பேக் எண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, கன்சல்டன்ட் இருக்குது. ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது ஐடியில். ஸோ மேஜராக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சின்ன ஷார்ட்ஸில் முக்கியமாக பிபிஓ, யாரெல்லாம் பிபிஓவில் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஏன்னா நானும் பிபிஓவில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ காமர்ஸ் நானும் காமர்ஸ் தான் முடிச்சிருக்கேன். ஸோ காமர்ஸ் ஒரு பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிபிஓ தான் என்ட்ரி ஆவாங்க. ஸோ ஒரு பிபிஓ ஜாப் பார்த்தீங்கன்னா 3 to 4 years பண்ணலாம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 years பண்ணலாம். அதுக்கப்புறம் பிபிஓ ஜாப் கண்டிப்பாக போர் வச்சிடும். ஒரே மாதிரி ரொட்டீன் சைக்கிளாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் எதுவுமே அது அனாலிட்டிக்கல் பண்ணுற மாதிரி இருக்காது பிபிஓ ஜாப். ஏன்னா பிபிஓ ஜாப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் ஜாப், அது வந்து ப்ரீடிஃபைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேலை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன் கூட இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்து யார் வேணாலும் பண்ணலாம் அந்த ஜாபை. ஸோ அதுதான் பிபிஓ ஜாப். ஸோ இனிஷியலாக நல்லாயிருக்கும் அந்த பிபிஓ ஜாப். ஒரு ஃப்ரெஷ்ஷருக்கு நல்லாயிருக்கும். 3 years 4 years அன்டில் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக அவங்களுக்கு போர் வச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில் டெவலப்மெண்ட் சொன்னால் ஐடி ஸ்கில் டெவலப்மெண்ட். ஐடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது, ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் வந்து உங்களுக்கு எந்த டொமைனில் ஃபிட் ஆகுதோ அந்த டொமைனில் கோர்சஸ் படிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்ஏபியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எண்ட் யூஸராக ஒர்க் பண்ணுறீங்க. டெய்லியும் வந்து நாங்கள் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணுவீங்க சிஸ்டமில், எஸ்ஏபி சிஸ்டமில். இன்வாய்ஸ் என்ட்ரி போஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, சேல்ஸ் ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சின்ன எண்ட் யூசர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க எஸ்ஏபியில் பண்ணுறீங்கன்னா, ஸோ அது நீங்கள் எந்த டொமைனில் பண்ணுறீங்களோ அதே டொமைனில் நீங்கள் எஸ்ஏபி வந்து ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் ஒரு கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கோர்சஸ் நீங்கள் படிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ அதே நீங்கள் க்ரியேட் பண்ணுற சேல்ஸ் ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டாக மாறிட்டு அந்த சேல்ஸோட தேவையான செட்டப் இல்லையா, அந்த செட்டப் நீங்கள் பண்ணித்தரலாம், கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் பண்ணித்தரலாம் எஸ்ஏபியில். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் ஜாப். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உடிமியில் படிக்கலாம். ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து உடிமியில் போய்ட்டு ஏதோ ஒரு கோர்ஸ், நல்ல கோர்ஸை செக் பண்ணிவிட்டு, எஸ்ஏபி கோர்ஸ் செக் பண்ணிவிட்டு அதில் படிங்க. அது படிச்சுட்டு இன்டர்வியூ க்ராக் பண்ண பாருங்கள். இன்டர்வியூ க்ராக் பண்ண முடியல, அதுக்கப்புறமா வந்து யாராச்சும் ஒரு ட்ரைனராக பார்த்து ட்ரைனர் கிட்டே ஜாயின் பண்ணி லைவ் செஷன், 1-on-1 செஷன் பண்ணுங்கள். அகைன் ட்ரைனர் கிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எந்த பேமெண்ட்டும் பண்ணாதீங்க. எவ்ரி மந்த் பண்ணுங்கள். எத்தனை மந்த் டியூரேஷனோ அந்த கோர்ஸ் பொறுத்து எத்தனை மந்த் நீங்கள் படிக்க போகிறீங்களோ எவ்ரி மந்த் அப்படி பண்ணுங்கள். சிங்கிள் ஷாட்டாக பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ட்ரைனர்ஸ் வந்து என்னையே வந்து நிறைய பேர் சீட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டைம் பேமெண்ட் வாங்கினாங்க,